ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ அ கம்பெனி இஷ்யூஸ் 20,000 shares of ₹10 each, payable ₹3 on application, ₹3 on allotment and the balance of ₹4 on first and final call. ஆல்ரெடி ப்ரீவியஸ் 5 ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக் என்ட்ரிஸ், மாடல் என்ட்ரிஸ் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக சமுக்கு போயிடலாம். அப்போ கம்பெனி வந்து 20,000 shares வந்து இஷ்யூ பண்ணுறாங்களாம். ஒரு ஷேர் வந்து ₹10 ஈச் அப்படின்னு இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ருபீஸு? 2 lakh rupees. ஓகேயா? ஏன்னா 20,000 shares இன்டூ 10 ஈச், அப்போ 2 lakh rupees வந்து அவங்களுக்கு தேவை, அதனால இஷ்யூ பண்ணுறாங்க. சரி, இந்த ₹10 அவங்க வந்து எப்படி வாங்குறாங்க? ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறாங்க. 3 on application, 3 on allotment and balance 4 on first and final call. ஃபர்ஸ்ட் கால் வந்து பிரிக்கலை, ஒரே இதாக ₹4 அப்படியே வாங்கிடுறாங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஃபைனல் கால் மணி வாஸ் நாட் ரிசீவ்ட். ஸோ இதுக்கான என்ட்ரி மட்டும்தான் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போடல. இந்த என்ட்ரி மட்டும்தான் புதுசு, மற்ற எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த என்ட்ரி. ஸோ ஃபைனல் மணி வாஸ் நாட் ரிசீவ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2,000 ஷேர்ஸ்க்கு 20,000 ஷேர்ஸில் 18,000 ஷேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க, 2,000 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலை. அப்போ ரிசீவ் பண்ணல அப்படின்னா இது வந்து கால் இன் அரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கால் இன் அரியர்ஸ் பற்றி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ இது அரியராகவே இருக்குது. அப்போ கால் இன் அரியர்ஸ்னு போட்டு ஜர்னல் என்ட்ரி முடிக்கணும். பாஸ் ஜர்னல் என்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ணணும். ஸோ முதல்ல சம்ம பார்த்தோன்னே எத்தனை என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் ஓவராலாக நம்மளுக்கே தெரியும். எப்படி அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி. எப்படி? பொதுவாகவே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல பொதுவாகவே ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ரிசீவ்டுக்கான என்ட்ரி, இன்னொன்று வந்து ரிசீவபிள்கான என்ட்ரி. ரிசீவபிள் அப்படின்னா வர வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், வந்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஆக மொத்தம் 2 என்ட்ரி ஒரு 2 என்ட்ரி பாஸ் பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு. ஸோ இப்போ ₹3 ஆன் அப்ளிகேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணோடனே ஒரு என்ட்ரி போடுவோம். ரிசீவ்டுக்கு அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஷேர் கேபிட்டலுக்கு. ஏன்னா எல்லாமே இந்த நேம் ஆஃப் ஷேர் கேபிட்டல் தான் போகும் பணம். ஓகேங்களா? அடுத்து அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி. எப்படி? அலாட்மெண்ட் டியூ கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டை பே பண்ணுவாங்க, ரிசீவ் ஆகும். அலாட்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுறது, அதாவது கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ் தான் ஜர்னல் என்ட்ரிஸ் போடுவோம். அப்போ ரிசீவ் பண்ணோடனே ஒரு என்ட்ரி. ஸோ 2 என்ட்ரிஸ், 2 + 2 4 என்ட்ரி. அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 என்ட்ரி. அவ்வளோதான். சம் போட்டுடலாமா? ஸோ ஆக மொத்தம் 6 என்ட்ரிஸ் போட்டிங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம். இஷ்யூஸ் 20,000 shares of 10 each. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் கம்ஸ் இன், பேங்க் உள்ளே வருது இல்லையா? ஷேர் அப்ளிகேஷன் பேரில் மணி ரிசீவ் பண்ணுறோம். அப்போ மணி ரிசீவ் பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆஸ் பர் ரியல் அக்கௌண்ட் ரூல். டெபிட் வாட் கம்ஸ் இன், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு என்ன பேரில் வருது? இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா? நரேஷன் பீயிங் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. எவ்வளோ? 20,000 ஷேர்ஸு, ஈச் ₹3. அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3 ஆன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ₹3 ஈச். ஸோ 20,000 into 3, ₹60,000. டெபிட் 60,000, கிரெடிட் 60,000. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். ஸோ செகண்ட் என்ட்ரி, ஷேர் அப்ளிகேஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ சேம் அமௌண்ட் 60,000 அப்படியே ஷேர் கேபிட்டலுக்கு போயிடும். 60,000. நரேஷன் பீயிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு share capital, application money transfer to share capital account. Okay, next third entry. So applicationக்கு 2 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? அலாட்மெண்ட். அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ₹3 ஆன் அலாட்மெண்ட். அந்த ₹10 பிடிச்சி அலாட்மெண்ட்டில் 3 வாங்கியிருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல காசு வராது. கம்பெனிலேருந்து நம்ம கால் ஃபர் பண்ணுவோம், அலாட்மெண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பே பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மட்டும் முதலே பே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அனௌன்ஸ் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ண உடனே அப்ளிகேஷன் மணி பே பண்ணி அவங்க புக் பண்ணிடுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் மட்டும் டியூ கால் ஃபர் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சேம் 60,000. ஏன்னா ₹3 தானே? ₹3 into 20,000 ஷேர்ஸு. ஸோ 60,000. பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவபிள், வர வேண்டி இருக்குது. பீயிங் அலாட்மெண்ட் மணி டியூ, எது வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? தேர்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ட்ரி. இப்போ அலாட்மெண்ட் மணி கால் பண்ணி அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ பேங்க் வந்துடும் உள்ள. ஸோ டெபிட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா அலாட்மெண்ட் பே பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது.
என்ன பேரில் வந்திருக்கு? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 60,000 60,000 பீயிங் allotment money received. So receivable-க்கு ஒரு என்ட்ரி, received-க்கு ஒரு என்ட்ரி. புரிச்சாச்சா? ஸோ லாஸ்ட் ஒன்று ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து 4 rupees. இதில் வந்து ஃபைனல் கால் மணி 2000 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது மொத்தமாக எவ்வளோ கால் பண்ணுறாங்க? 4 rupees ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கால் பண்ணும்போது இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இதே டேர்ம் தான். ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் வந்துருக்கு இல்லையா? அந்த அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக டேர்ம் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு மாறும். அப்போ ஷேர் ஆன் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் சென்டென்ஸாகவே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு share capital account. So being first and final call money due. So receivable இருக்கு எவ்வளோ? 80,000. எப்படி 80,000 வந்துச்சு? 20,000 shares, each rupees 4 per share. So 80,000 debit, 80,000 credit. Okay. So last entry. ஸோ இப்போ இந்த 80,000 வர வேண்டியது ரிசீவபிள் 80,000. பட் ஆனால் நம்ம எவ்வளோ மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 18,000 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி டெபிட் வாட் கம்ஸ் இன். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்தது எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் இதை எழுதிக்கிறேன். 18,000 ஷேர்ஸ் மட்டும்தான் 4 rupeesக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 2,000 நாட் ரிசீவ்டு. அப்போனா 18,000 into 4 72,000 ரிசீவ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில். அப்போ இன்னொன்று கால் இன் அரியர்ஸ். இப்போ தான் ஒரு புது என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். கால் இன் அரியர்ஸ். இன்னும் வர வேண்டியது எவ்வளோ இருக்குது? அரியர்ஸாக 2,000 ஷேர்ஸ் வந்து டியூலே இருக்குது. 2,000 into 4 8,000 rupees to share on first and final call account 80,000. இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் கொடுத்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டார் 80,000 கொடுத்துருந்தோம் இல்லையா? இது வந்து டியூ என்ட்ரி. இந்த டியூவில் 80,000ல் என்ன போட்டோமோ 80,000ல் 72,000 ரிசீவ் பண்ணிட்டோம். இன்னும் வர வேண்டியது இருக்குது கால் இன் அரியர்ஸ் 8,000 0 போட்டோம். 80,000ல் 8,000 2,000 into 4 8,000. ஸோ டேலி ஆயிடுச்சா? டெபிட்டு டோட்டல் 80,000, கிரெடிட்டு 80,000. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.